நாங்கள் எங்களிடமிருந்த சொத்துக்களை இழந்தோம், உயிர்களை இழந்தோம், படைக்காரர்களை இழந்தோம், எல்லாம் இழந்தோம். ஆனால் அவர்கள் நாட்டையே இழந்து விட்டார்கள். இப்ப அவர்களுடைய நாடு ஒரு இறைமையற்ற நாடாகத்தான் இருக்கின்றது. என்னதான் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாலும், யார் ஆட்சி வந்தாலும், தொடர்ந்தும் இலங்கை ஒரு மோசமான நாடாகவும் கீழ்நோக்கி செல்கின்ற ஒரு நாடாகத்தான் இருக்க போகின்றது. ஊழல் மிக்க திறனற்ற ஆட்சியால் தான் இலங்கைக்கு இவ்வளவு கேவலம். நாங்கள் இந்த நிலை இருக்கின்றோம் என்று இளையோர் மத்தியிலே சிந்தித்து அங்கும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும், உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. டாலருக்கு மாற்றீடாக ஒரு நாணயத்தை கொண்டு வருவதற்கு பல நாடுகள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குடைய ஒற்றுமையாக செயற்பட்ட, அதாவது எப்படி இந்த யூரோ நாணயத்தை உருவாக்கினார்களோ அதே போல ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து செயற்பட்டால்தான் முடியும். இந்த அமெரிக்கா எங்களை தைவான் மீது போர் தொடுக்கும்படி எங்களை தூண்டுது. சொல்லி எப்படி தூண்டுதுன்னா, தைவானுக்கு படைக்கலங்களை வழங்குகிறோம். ஆனால் அந்த பொருட்களை நாங்கள் விட மாட்டோம். சீனா தைவானை ஆக்கிரமிப்பதாயின் இப்போது ஒரு போரை செய்ய வேண்டும், அல்லது அதற்கான வாய்ப்பு 2027 ஆண்டுக்கு பிறகு குறைந்து கொண்டே சென்றும். அனைத்து உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உயிரோடை தமிழ் இடம்பெறும் உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். எங்களோட கலையத்தில் ஆய்வாளர் வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் ஞானி. வணக்கம் நேயர்களே. இன்னும் ஒரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் முதலில் இலங்கை தீவில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பாக பார்ப்போம். எத்தனையோ அரசு தலைவர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களுடைய கொள்கைகளில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தமிழர்கள் என்று வரும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு மதவாதம், இனவாதம் அங்கே தலைதூக்கி நிற்கின்றது. ஆட்சி மாற்றம் வருவதற்கு நிறைய சாத்தியங்கள் காணப்படுகின்றது. இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலினூடாக அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வினைத்திறன் மிக்க ஒரு நேர்மையான மாற்றம் ஏற்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்களே சொன்னீங்க, மதவாதம், இனவாதம், அந்த இரண்டு உள்ள நாடு ஒரு நாளும் உருப்பட போவதில்லை. அது வரலாறுல தான் உண்மை. அது மட்டுமல்ல, இலங்கையை பொறுத்தவரையில உதவாக்கிற அரசியல்வாதிகள், சோம்பேறித்தனம் மிக்க அரசியல் ஊழியர்கள், திறனற்ற பொருளாதார மேலாண்மை, ஊதாரி திரசேரி, அழிவுக்கு வழிகாட்டும் மதவாதிகள், சிந்தனை தெளிவற்ற வாக்காளர்கள், அளவுக்கு அதிகமான அரசியல் கட்சிகள், இவ்வளவும் இருக்கும் வரைக்கும் நீங்கள் யாரைத்தான் தெரிவு செய்தாலும் அங்கு அரச நிர்வாகமோ பொருளாதார முகாமைத்துவமோ அல்லது இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையோ ஒரு சரியான வகையில கொண்டு செல்ல போகப்படுவதில்லை. இப்ப இவ்வளவு காலமும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் வரும்போது ஏதாவது ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனையை காட்டி, இப்ப கடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தான் முக்கிய காரணியாக இருந்தது. அதுதான் அந்த யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை முடிச்சது. பின்பு ஈஸ்டர் குண்டுவெடிப்பை யார் செய்தார்கள், ஏது செய்தார்கள் பார்க்கும் போது அதற்கான அதை மக்கள் தங்கள் மனக்குள் உள்வாங்கியதாக தெரியவில்லை. அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு பிரச்சனை வந்த போது எரிபொருள் இல்லை, வெளிநாட்டு செலவாணி இல்லை, வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் வந்தால்தான் வாங்கலாம், உணவில்லை, பிள்ளைகளுக்கு பால் இல்லை, பால் மா இல்லை என்ற பிரச்சனை வரும்போது தெருவில் இறங்கி போராடினார்கள். பிறகு ஏதோ அந்த திடீரென்று ஒரு சில நாடுகள் அவசர உதவிகள் செய்தபடியால் ஓரளவு திரசேரி என வெளிநாட்டு செலவாணி கையிருப்பு ஓரளவுக்கு சீரடைந்தோடாது. ஒரு அன்றாடம் காட்சி என்று சொல்றார்கள். இன்றைக்கு உழைப்பில இன்றைக்கு வாங்கி சாப்பிடுறாரு. அந்த மாதிரியான நிலையில தற்போது நாட்டை கொண்டு வந்து விட்டு அப்ப இனி நாங்கள் ஒரு இந்த ரணில் விக்ரமசிங்கே எல்லாத்தையும் சரி செய்து விட்டார். இனி அவர் இருந்தால் தான் சரி வரும், வேறு ஆக்கள் வந்தா இனி சரி வராது என்று அவருடைய அமைச்சர் ஒரு நாள் சொல்லுகின்றார். இந்த அடுத்த
வருகின்ற ஆட்சியாளர் அல்லது குடியரசுத் தலைவரோ அல்லது நாடாளுமன்றமோ தற்போது உள்ள ஆட்சியாளர் அதாவது ரணில் விக்ரமசிங்கனுடைய கொள்கையைத்தான் முன்னெடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிடில் 2 வாரங்கள் கூட அவர்களுடைய அரசு தாக்கு பிடிக்க மாட்டாது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த IMF என்கின்ற பன்னாட்டு நாணய நிதியத்தினுடைய உதவி கடன் உதவி கிடைத்தால்தான் அவருக்கு தான் கிடைக்கும். இப்ப அவர்கிட்ட வழியில போகணும் அல்லது அவரை போல ஒரு ஆட்சி செய்கிறவர்கள் வந்தால்தான் ஆட்சி நடக்கும், இல்லாட்டி இல்லை. அப்ப வெளிநாட்டில் தான் தங்கி இருக்க வேண்டும் என்ற நிலைமை ஏற்படுத்தி விட்டார்கள். இப்ப போர்ல வென்றோம் என்று சொன்னார்கள். ஆனா போர்ல அவர்கள் படு தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். நாங்கள் எங்களிடமிருந்த சொத்துக்களை இழந்தோம், உயிர்களை இழந்தோம், படைக்காரர்களை இழந்தோம், எல்லாம் இழந்தோம். ஆனால் அவர்கள் நாட்டையே இழந்து விட்டார்கள். இப்ப அவர்களுடைய நாடு ஒரு இறைமையற்ற நாடாகத்தான் இருக்கின்றது. இன்னொரு நாட்டுக்கு தங்கி இருக்கக்கூடிய வகையிலும் 3 வல்லரசு நாடுகள் அதை பிச்சு பிடுங்கி கொண்டிருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிலையில தான் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஒரு தெளிவான தலைமை கூட அங்கு இல்லை. இப்ப சொன்ன வாரம் வரைக்கும் 5க்கு மேற்பட்ட ஒரு குழுக்கள் இப்போது நான் நிற்கிறேன். இப்ப இந்த வாரம் இன்னொரு குழு வந்திருக்கு. சோம வீரவன்ச அவர் மற்ற உதய கம்மன்பில போன்றவர்கள் அவர்கள் தாங்கள் இன்னொரு அணியாக திரண்டுக்கிறார்கள். என்ன மேற்கத்திய அரசியல் சொன்னா ஃபார் ரைட் என்று கூட சொல்லலாம். அதிலும் கேவலமான ஒரு அரசியல்வாதிகள், மதவாத இனவாத அரசியல்வாதிகள் தான் இந்த வீரவன்ச என்பவரும் உதய கம்மன்பில என்பவர்கள். அப்ப அவர்கள் தாங்கள் இன்னொரு குழுவாக இறங்கி இருக்கிறார்கள். அப்ப இன்னும் அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒரு தெளிவற்ற நிலையில இருக்கிறது. அப்ப அவர்களுடைய அரசியல் சட்டம் தற்போது அவர்களையே விழுங்குகின்ற அளவுக்கு வந்துடுங்க. அவர்கள் இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒருவர் இருந்தபடியால்தான் தங்களால் இந்த தீவிரவாதத்தை அல்லது பயங்கரவாதத்தை ஒழிக்கக்கூடியதாக இருந்தது. அப்ப அதை மாற்றக்கூடாது, எல்லோரும் மாற்றுவோம் என்று சொல்லி போட்டு வந்தார்கள். ஆனால் அவர்களால் மாற்ற முடியவில்லை. அடுத்தது இந்த விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் காரணமாக பல கட்சிகள் அங்கு உருவாகிவிட்டன. இது இஸ்ரேல்ல கூட இதுதான் நடந்தது. பல கட்சிகள் உருவாகின. ஆனால் அவர்கள் ஒரு பொது எதிரிக்கு எதிராக இஸ்ரேலுடைய ஆட்சியாளர்கள் திரண்டு நிற்கின்றார்கள். அதனால அவர்களால நின்று பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு இஸ்ரேல் தனக்கென்ற ஒரு உயர் தொழில்நுட்ப துறையை உருவாக்கி வைத்திருக்கிறார். இலங்கையை பொறுத்தவர்கள் தங்களுக்கு ஒரு பிராண்ட் அல்லது இதெண்டா இங்கிருந்தான் எடுக்க வேண்டும். அதாவது ஒரு காலத்துல தேயிலை என்றால் ஸ்லோன் டீ தான் என்ற மாதிரி இருந்தது. அதாவது அந்த தரம் எல்லாம் தற்போது அது தொடர்ந்து அவர்கள் பேணவில்லை, அதனுடைய தரத்தை இழந்தார்கள். இப்ப இன்னும் ஒரு உதாரணம், மற்றது அந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகள்ல ஒரு மோசமான பொருளாதார நிலையில அல்லது மோசமான இன ஒற்றுமை கொண்ட நாடுகள் 2 சொல்லலாம். ஒன்று இலங்கை, அடுத்தது மியான்மர். இந்த 2 நாடுகளும் அங்கிருந்து தமிழர்களை விரட்ட வேண்டும் என்று முன்னுகின்ற நாடுகள். அது மட்டும் அப்ப அந்த பிராந்தியத்துல எந்த நாடு சிறந்த நாடுன்னு பார்த்தா சிங்கப்பூர். அந்த நாடுதான் தமிழர்களை தங்களுடைய பெரும் சொத்தாக மதித்த நாடு. இந்திய தலைமை அமைச்சர் மோடி அவர்கள் 2-3 ஆண்டுகளுக்கு முன்னம் சிங்கப்பூர் சென்ற போது அவருக்கு தமிழர்களுடைய உணவை அவருக்கு பரிமாறி அவர் சிங்கப்பூர் தலைமை அமைச்சர் மோடிக்கு சொன்னது, எங்களை பொறுத்தவரையில் இந்தியர்கள் அவர்கள் தமிழர்கள் தான் என்று சொன்னார். அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் தமிழர்களை மதித்த அவர்கள் சொல்கிறார்கள், எங்களோட நாட்டினுடைய விடுதலை போராட்டத்துக்கு உதவியவர்கள், நின்று உங்களுடன் இணைந்து நின்று போராடியவர்கள், எங்களுடைய நாட்டை கட்டி எழுப்பியவர்கள் தமிழர்கள் என்று சொல்லியிருப்பார். இலங்கை சுதந்திரம் அடையும் போது இலங்கையினுடைய பொருளாதார நிலை மற்ற ஆசியாவிலே 2வது வளம் மிக்க செழிப்பு மிக்க பொருளாதாரமாக இருந்தது. அப்போது சிங்கப்பூர் முழுக்க குடிசைகளால் நிறைந்த ஒரு சிறிய தீவாகத்தான் இருந்தது. அவர்கள் தங்களுக்கு என்று ஒரு
ஒரு ஒரு ஒரு சந்தையை உருவாக்கி, முதலாவது நம்பிக்கை உள்ள ஒரு நாடு, அங்கு ஊழல் பெருமளவில் இல்லை, அங்கு போய் முதலிடலாம் என்ற ஒரு நிலையை உருவாக்கினார்கள். அந்த நேர்மையான ஆட்சியும் இன ஒற்றுமையும் அவர்களுடைய செழுமையை அங்கு செழுமையை கொண்டு வந்தது. மற்றது எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை அவர்கள் சரியான வகையில பயன்படுத்தி கொண்டார்கள். அப்ப அதாவது தங்கள நாட்டில இருக்கின்ற துறைமுகங்களையும் அந்த 4 பக்கம் கடலால் சூழப்பட்டது என்றதை அடிப்படையாக வைத்து அவர் அந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை அவர்கள் அங்கு செய்து கொண்டார்கள். அந்த மாதிரி ஒன்றை எந்த ஒன்றையுமே இலங்கை செய்யவில்லை. மாறாக அவர்களுடைய இலங்கை சுதந்திரம் அடையும் போது அவர்களுடைய வருவாயில, வெளிநாட்டு செலவாணியில 90 விழுக்காடு இந்த பெருந்தோட்ட பயிற்சிகள் மூலம்தான் வந்தது. அந்த பெருந்தோட்ட பயிற்சிகளுடைய முதுகெலும்பாக இருந்த தோட்ட தொழிலாளர்களை அவர்கள் அடக்கினார்கள், நாட்டை விட்டு விரட்டினார்கள். அவர்களை ஒரு 3ஆம் தர பிரஜைகள் போலவும் அவர்கள் பார்க்கவே அருவருக்கத்தக்கவர்கள் என்று கூட அந்த மாதிரியான ஆட்டிடியூட்டில், அந்த மனப்பாங்குடன் தான் சிங்களவர்கள் அவர்களை நடத்தியபடியால் அது தன்னை சுட்டதாக இப்போது அவர்கள் ஆசியாவிலே ஒரு கையேந்துகின்ற நாடாக இருக்கின்றார்கள். இப்ப புதிதாக ஒரு தலைவர் வந்து இந்த 2 தேர்தல்கள் மூலம், நாடாளுமன்ற தேர்தல் மூலமும் மற்றது குடியரசுத் தலைவர் தேர்தல் மூலம் புதிதாக ஒரு நல்ல தலைவர் வருவார் ஒன்றா இல்லை. 48ஆம் ஆண்டிலிருந்து அவர்கள் தெரிவு செய்த எல்லோருமே திறனற்ற, ஊழல் மிக்க, நாட்டை ஒரு சீரழிக்கின்றவர்களாகத்தான் இருந்தார்களே ஒழிய ஒருவர் கூட நல்ல தலைவர்களாக இருக்கவில்லை. இப்ப வாக்காளர்களுடைய பிரச்சனை இது. அந்த வாக்காளர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய தலைவரும் இல்லை, மத பெரியார்களும் அங்கு இல்லை என்பதுதான் காரணம். அதனால என்னதான் ஒரு ஆட்சி மாற்றம் வந்தாலும், யார் ஆட்சி வந்தாலும் தொடர்ந்தும் இலங்கை ஒரு மோசமான நாடாகவும் கீழ்நோக்கி செல்கின்ற ஒரு நாடாகத்தான் இருக்க போகின்றது. இலங்கை இறமையற்ற நாடாக மாறி வருகின்றது, அல்லது ஏற்கனவே இறமை இழந்து விட்டது என்று கூறுகின்ற நேரத்தில் சிங்கள மக்கள், இப்ப உங்களுக்கு தெரியும், அறகலைய போராட்டம் நடைபெற்ற பொழுது திரளாக மக்கள் தெற்கிலங்கையில் பாரிய போராட்டங்களை நடத்தினார்கள். அவர்களின் இந்த நிலைமையை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார். அவர்களும் நிறைய புத்திஜீவிகள் இருக்கின்றார்கள் தானே. ஏன் இவ்வாறான ஒரு சரியான மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல், அல்லது இப்ப பாருங்கள், தொடர்ச்சியாக வந்தவர்கள் எல்லோருமே ஊழல்வாதிகள், மதவாதிகள், இனவாதிகள். இவற்றை தெரிந்து இவர்களால் தான் அந்த நாடு வளர்ச்சி அடைய முடியாமல் இருக்கின்றதை ஏன் சிங்கள மக்கள் புரிந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது? சிங்கள மக்களும் ஒரு மதிநுட்பம் மிக்க ஒரு இனம்தான். பொதுவாக அந்த ஆசிய நாடுகளுக்கு உரிய மதிநுட்பம் அவர்களுக்கு உண்டு. அதே அந்த மதத்தை அடிப்படையாக வைத்து சிந்திப்பது, எங்களை தலைவர் சொன்னது போல அந்த மகாவம்ச சிந்தனையுடன் இவர்கள் இருக்கும் வரைக்கும் இலங்கையுடைய பிரச்சனை தீராது என்பது போல அந்த மகாவம்ச சிந்தனை தான் அவர்களை இந்த அளவு தூரம் கேவலமாக்கி வைத்திருக்கின்றது. அவர்கள் அதிலிருந்து எப்ப விடுபட்டு வருகின்றார்களோ, எப்போது மதத்தை அரசியலுக்குள்ளிருந்து வெளியேற்றி ஒரு அரசியலை நெறிப்படுத்துகின்ற அல்லது அரசியலுக்கு அறிவூட்டக்கூடிய நிலையில மதத்தை வைத்திருக்க வேண்டும். அந்த மாற்றத்தை சிங்கள மக்கள் மாற்றலாம் தானே? அவர்தான் செய்ய வேண்டும். அவர்கள் செய்கின்றார்கள் இல்லை. ஆனால் இந்த அறகலைய போராட்டத்துல மட்டும் அந்த பிக்குமார்களை விலகி நிற்க சொல்லி கேட்டார்கள். ஆனால் அது உண்மையிலேயே அவர்கள் தான் செய்ததா, அல்லது அந்த அறகலை போராட்டத்துக்கு எந்த வெளிநாடு உதவி செய்ததோ அந்த வெளிநாடு தான் இந்த இலங்கை அரசியல் இருந்து இந்த பிக்குகளை நீக்கினால்தான் இந்த தாங்கள் இதற்குள் ஆதிக்கம் செலுத்த முடியும். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருப்பதால், இந்த வெளிநாட்டு சக்திகளை பெரும்பாலான கிறிஸ்தவர்களாகவும் இந்துக்களாகவும் இருப்பதால், இப்ப இந்த மதத்துறையை சேர்ந்தவர்களை இலங்கை மக்கள் இலங்கையுடைய அரசியலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார்களா தெரியவில்லை. அறகலை போராட்டத்தின் போது அந்த மதத்தை பொறுத்தவரையில மதவாதிகளை மக்கள் விலக்கித்தான் வைத்திருந்தார்கள். அதிலிருந்து நீங்கள் நம்புகிறீர்களா? ஏதோ ஒரு கட்டத்துல அவர் மாறித்தான் ஆக வேண்டும் சொன்னா வரலாறு தான் சரியான வழிகாட்டியா இருக்கும். வரலாற்றை அவர்கள் பார்த்து கொண்டே போக வேண்டும். இப்ப நாங்கள் எப்படி வரலாற்றை பார்க்க மறக்கின்றோமோ, இப்ப இலங்கையை பொறுத்த வரையில
தமிழர்கள் என்று சொன்னால் அவர்கள் யாராவது ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்து சொன்னால் அந்த வேட்பாளர் காலிமுகத்திடல்ல மாகவம்சத்தை கொளுத்தி போட்டு வந்தால் தான் நாங்கள் அதற்கு வாக்களிக்க வேண்டும். இல்லை, அவர்கள் அதை நம்புகிற வரைக்கும் அவர்களால் எங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. ஏதோ 13 வச்சுக்கொண்டு பின்னர் கிளிகிழிப்ப காட்டின மொழிய இப்ப சிங்கள மக்கள் ஏதோ ஒரு கட்டத்தில தங்களை தாங்களே தேர்வுக்குட்படுத்தி ஏன் இப்படி பிழைத்தது என்றது, அல்லது அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல தலைமை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகினால் அந்த நாட்டை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அதை அவர்கள் புரிந்தால்தான் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இனி இப்ப இவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்ப பாருங்கள், இந்த நாடு இப்ப அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. IMF-னுடைய வழிகாட்டில் தான் அந்த நாடு இயங்குகிறது. இப்ப நீங்கள் கூறினீர்கள், சற்று முன்னதாக கூறினீர்கள், இனிவரும் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்க இல்லாமல் வேறு யாராக இருந்தால் அவருடைய கொள்கையை கடைப்பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் இப்ப கூறினீர்கள். அவருடைய கொள்கை என்ன? IMF சொல்லுவதை கேட்க வேண்டியதான் அவருடைய கொள்கை. அப்படி என்று சொன்னால் இந்த நீங்கள் ஏற்கனவே கூறியது போல் இந்த இறமையை இழந்து நிற்கின்ற இந்த நேரத்தில் ஏன் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள் சிங்கள மக்கள்? பந்துர ஜெயவர்தனா என்ற ஒரு அமைச்சர் தான் இந்த கதை சொன்னார். அதாவது இனி வேறு யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் ரணில் என்ற வழியில IMF-க்கு பின்னால போனால்தான் அவர்களுக்கு வழி கிடைக்கும். அப்ப அந்த வகையில் தான் அவர்கள் சிந்திக்கின்றார்கள். என்று சொன்னால் இப்போது கடன் வாங்கித்தான் கடன் கொடுக்க வேண்டும், கடன் வாங்கித்தான் அன்றாட அலுவலர்களை பெரும்பாலான அலுவலர்களை பார்க்க முடியும். அவற்றையெல்லாம் தவித்து கொள்ளக்கூடிய வகையில ஒரு புதிய தலைமையை உருவாக்க வேண்டும் அல்லது உருவாகி வர வேண்டும் என்று யாரும் சிந்திக்கவில்லை. ஏற்கனவே பிழைத்து போன தலைமை தான் மீண்டும் அதான் தலைமை, அதன் வழிதான் போகும் என்று சொல்வதால் தான். அது மட்டுமில்லை, இன்று வந்து தகவலின்படி பார்த்தால் ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அம்மையார், இனி சஜித் பிரேமதாசா, இவர்கள் எல்லோரும் பின்னணியில் பேசிக் கொண்டிருப்பதாக, ஒருவரை மட்டும் ரணிலுக்கு மட்டும் ஆதரவு வழங்குவதாக, திட்டங்கள் அங்கே தீட்டுவதாக, அதாவது அனுர குமார திசநாயக்கா உங்களுக்கு தெரியும், நாடுகளுக்கு சென்று வருகின்றார், நாட்டு பிரதிநிதிகளை சந்திக்கிறார், சிங்களவர்களை சந்தித்துக் கொண்டு வருகின்றார், உரையாற்றுகிறார். அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்ற என்ற அந்த நேரத்தில் அப்ப இதை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள, ஏனென்றால் மக்கள் தான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த நிலைமையை, அதாவது இவர்கள் மீண்டும் ஒரே விதத்தில் இவர்கள் பயணிக்கிறார்கள் என்றதை சிங்கள மக்கள் புரிந்து மாற்றத்தை ஏற்படுத்துவார்களா? அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றதான் சொல்ல வேண்டும். எல்லா நாளும் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது. இந்த அரசியல்வாதிகள், தற்போது உள்ள அரசியல்வாதிகள் எல்லோரும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு இளைய தலைமுறையிலிருந்தும் யாரோ ஒருவர் ஒரு தலைமைக்கு வருவார் என்று நாங்கள் நம்பி இருக்க வேண்டும். அவர் தேசிய நாட்டை முழுக்க, அதாவது பருத்தித்துறையிலிருந்து காலி வரைக்கும் எல்லா மக்களையும் ஒன்றாக நினைத்து இலங்கையர்களாக நினைத்து கொண்டு வரக்கூடிய ஒரு தலைவர் உருவாகி வர வேண்டும். அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எல்லோருக்கும் நிறைய, இப்ப யார் வந்தாலும் எல்லாம் ஒன்றுதான் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அப்ப அதனால்தான் இந்த வேட்பாளர்கள் என்று பார்க்கும்போது யாருக்கும் மக்கள் முழு அளவிலான நம்பிக்கை கொடுக்கவில்லை. இவர்கள் யார்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், ரணில் தான் வழிகாட்ட வேண்டும் என்று பந்துல குணவர்த்தன சொல்லுகின்றார். ஆனால் ரணிலுக்கு மக்கள் மத்தியில் உள்ள வாக்கு ஆதரவு 10 விழுக்காடு கூட இல்லை. அப்ப அதிலிருந்து தெரிகின்றது அந்த வகையிலாத அவர்கள் திரும்பி இருக்கின்றார்கள். இப்ப விமல் வீரவன்சவை மன்னிக்கவும் அனுரகுமார திசாநாயக்காவை அவர்கள் வந்து இதுவரை எதிராத குதிரை அதில் எறி சறுக்கி விழுந்த பிறகுதான் தெரியும். அதுபோலத்தான் நாங்களும் வந்து பல தமிழர்களும் வந்து பல மண் குதிரைகளை நம்பி காட்டில் இறங்கினார்கள். இந்த முறை ஒரு மண் கழுதையை நம்பி, புது வேட்பாளர் ஒரு மண் கழுதையை நம்ப வேண்டுமா என்று கேட்டால், புது வேட்பாளர் என்று இருந்தால் அவர் தேர்தலுக்கு பேர் நாங்கள் வந்து சிங்களருக்கு வாக்களிக்கிறோம், நாங்கள் தமிழர்களுக்கு தான் வாக்களித்தோம். அது நாடாளுமன்ற தேர்தலில் அது சரியா இருக்கலாம், குடியரசுத் தலைவர் தேர்தல் அது எந்தவித மாற்றத்தையும் கொண்டு வராது. இல்ல, ஒன்றுமே அதான், அதில் நிறைய விடயங்கள் இருக்கின்றதான். அதில் நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டியது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் நிறைய அதை விரிவாக பார்க்கலாம். ஏனென்றால் சர்வதேச பாருங்கள், சர்வதேச நாடுகள் ஓடி வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் விரும்புகிற ஒரு தலைவரை தெரிவு செய்வதற்கு தமிழரை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான். இன்று கூட நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் ரணில் விக்ரமசிங்க முஸ்லிம் தரப்பினருக்கு அவர்களுக்கு மன்னிப்பு கூறியிருக்கின்றார், அந்த ஜனசாக்களை எரித்ததற்காக கோவிட் டைம்ல, அந்த நேரங்களில். அப்ப பாருங்கள், அவர்கள் அதே மாதிரி நாங்களும் ஒரு ஸ்டாட்டிக்காக இல்லாமல் நாங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக சிந்தித்து வேற
தாக்கங்களை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிந்திக்க வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை என்றால் ஒற்றுமையாக செயல்பட தெரியாமல் நிற்கிறார்கள் என்பதுதான் தமிழருடைய ஒரு பெரிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது. சுருக்கமாக சிங்கள தரப்பு தொடர்பாக சிங்கள இளையவர்கள் அந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அந்த பிரச்சனையை சரியாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்று நீங்க நம்புகிறார்? நான் இளைய சமுதாயத்தை கேட்கின்றேன். நிச்சயமாக சிந்திப்பார்கள். இப்ப நான் அவர்கள் நேரடியாக யாருடனும் தொடர்புல இல்லை, அவர்கள் சிந்திப்பதற்கான சூழலை அவ்வளவும் இருக்கின்றன. அதாவது அவர்களுக்கு தெரிகின்றது நாட்டை இவ்வளவு காலம் அவர்கள் பிழையாக வழிநடத்தினார்கள் என்பதும் அவர்களுக்கு தெரியும். சிங்கள இளையோரால் உணரக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் அதாவது 17ஆம் தேதி ஜூன் மாதம் 17ஆம் தேதி கொழும்பில வேலையற்ற பட்டதாரிகள் ஒரு புறம் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய அந்த நான் அகாடமிக் ஸ்டாஃப், அந்த கல்விசாரா ஊழியர்கள் அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள். பிறகு ஓய்வு பெற்றவர்கள் அவர்கள் இன்னொரு பக்கத்தில் தங்களுக்குடைய ஓய்வூதிய கொடுப்பனர்கள் வழங்கப்படவில்லை என்று இப்படி பல ஆர்ப்பாட்டங்கள் தொடங்குவதை பார்க்கும் போது இது மீண்டும் ஒரு வன்முறையான போராட்டம் படிக்குமா என்று கூட எண்ண தோன்றுகிறது. அப்ப இவை எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்க்கும்போது இப்ப எப்படி அந்த பல மக்கள் மத்தியில பல அடக்குமுறைகள் தொடர்ச்சியாக நடந்து போகுது. ஒரு காவல்துறையினுடைய அரசு அங்கு நடந்து கொண்டிருந்த போது 70கள் 80கள் நடந்த போது இப்படி அங்கு ஒரு தலைமை உருவாக்கியதோ அதே போல ஊழல் மிக்க திறனற்ற ஆட்சியால் தான் இலங்கைக்கு இவ்வளவு கேவலம், நாங்கள் இந்த நிலை இருக்கின்றோம் என்று இளையோர் மத்தியிலே சிந்தித்து அங்கும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும், உருவாகுவதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, அந்த மாற்றம் சிங்கள மக்கள் அதை ஏற்படுத்தினால்தான் அந்த நாட்டை அவர்கள் ஒரு சுவிட்ச பாதையில் எடுத்து செல்லலாம் என்றதை நாங்கள் இங்கே கூறிக்கொண்டு, இனி உங்களுக்கு தெரியும் உலக பரப்பில் கிட்டத்தட்ட பல தசாப்தங்களாக டாலர் தான் அதிகமாக பல நாடுகளில் பயன்படுத்தப்பட்டது. சர்வதேச சந்தைகளில் எல்லாம் டாலர்ஸ் தான் பாவித்து வந்திருந்தார்கள். இப்பொழுது டாலர் நீக்கம் என்று பேசப்படுகிறது, டாலரைசேஷன் என்று பேசப்படுகின்றது. இப்ப கொடி கட்டி பறந்து கொண்டிருந்த இந்த நாணயத்தை நீக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் அது முதல் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன, அப்படி நடத்துவதற்கு சாத்தியமா? என்றால் பல தசாப்தங்களாக இது பயன்பாட்டில் இருந்தபடியால் அதை மாற்றுவது ஒரு இலகுவான விடயமா? எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இது பற்றிய விளக்கத்தை கொடுப்பதுன்னு சொன்னால் இந்த டாலருடைய உலக நாணயமாக பார்க்கப்படுகிறது. இந்த அது விளக்கத்தை பார்த்து சொன்னால் இப்ப நாங்கள் பிரித்தானியாவுக்கு வந்தவுடன் உங்களுக்கு இது நடந்திருக்கும். இங்கே பல வங்கிகள் தங்களிடம் தங்கள் வங்கியில எங்களை கணக்கு திறக்கும்படி கடிதங்கள் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். இப்ப அது என்னன்னு சொன்னால் நாங்கள் போய் அங்க ஒரு வங்கி கணக்கு திறந்து எங்களுடைய சம்பள பணத்தை அங்கு போட்டு வைத்திருக்கோம், எங்களை சேமிப்புகள் அங்கு போட்டு வைத்திருக்கோம். இப்போ எங்களுக்கு குறைந்த அளவு வட்டியை தந்து அல்லது அதாவது நடைமுறை கணக்கண்டு அதுல வட்டியும் இருக்காது. அந்த பணத்தை தாங்கள் வைத்துக் கொண்டு தாங்கள் அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து ஒரு லாபத்தை ஈட்டுவார்கள். அப்ப அதுக்காகத்தான் எல்லோரும் எல்லா வங்கிகளும் தங்களிடம் கணக்கு திறக்கும்படி கேட்பார்கள். உலக நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் நடக்கின்றது. அப்ப அந்த அவற்றுக்கான கொடுப்பனவை செய்வதற்கு ஒரு உறுதியான நாணயம் வேண்டும். இப்ப நீங்கள் ஒரு நாட்டில் இருக்கிறீங்க, நான் இன்னொரு நாடு இருக்கேன், நான் உங்களுக்கு ஒரு பொருளை அனுப்புகின்ற போது இத்தனை இந்திய ரூபாக்கள் நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் அனுப்பின பொருள் உங்களுக்கு பிறகு நீங்கள் அங்கிருந்து காசு எனக்கு அனுப்புகின்ற போது இந்திய ரூபாய் பெறுமதி குறைந்தால் அது எனக்கு நட்டம். அப்ப அந்த உறுதியான, அதாவது பெருமளவு தளம்பல் இல்லாத ஒரு நாணயம் வேணும் உலக வர்த்தகத்துக்கு. மற்றது எல்லா நாடுகளும் தங்களுடைய வெளிநாட்டு செலவாணி கையிருப்புகளை ஒரு காலத்தில் எல்லாரும் தங்கமாகத்தான் வைத்திருந்தார்கள், தங்கமாக வாங்கி வைத்திருந்தார்கள். பிறகு வேறு அதாவது நம்பிக்கையுரிய நாடுகளுடைய நாணயத்துல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பெரும்பாலான நாடுகள் தங்களுடைய வெளிநாட்டு செலவாணி கையிருப்புகளை ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸில் தான் வைத்திருந்தார்கள். பிறகு இந்த 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலிருந்து டாலருடைய மதிப்பு அதிகரிக்க போனது. அது குறிப்பாக 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் நடந்ததன் பின்னர் அமெரிக்காவினுடைய மொத்த உற்பத்தி உலகருடைய மொத்த உற்பத்தியினுடைய 60% அதிகமாக இருந்தது. அப்ப அவர்கள்தான்
உலகெங்கும் வர்த்தகம் செய்பவர்களாகவும் பெருமளவு நிதியை கையிருப்பில் வைத்திருப்பவர்களாகவும் மட்டுமல்ல, அவர்களுடைய வரவு செலவிலும் பார்க்க அதிகமாக இருந்தது. அப்படிப்பட்ட கட்டத்துல டாலர் ஒரு நம்பிக்கைக்குரிய நாணயமாக எல்லா நாடுகளும், பெரும்பாலான நாடுகள் கிட்டத்தட்ட தங்களுடைய வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை டாலரில் தான் வைத்திருந்தார்கள். அப்ப ஒரு கட்டத்துல 70 விழுக்காட்டுக்கு மேலான வெளிநாட்டு செலவாணி கையிருப்புகள் டாலர்ல இருந்தது. மற்றது நாடுகளுக்கு இடையான வர்த்தகம், நாடுகள்ல அந்த வேறு வேறு நிறுவனங்களுக்கு, உலக நிறுவனங்களுக்கு இடையான ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள் யாவும் டாலர்லாம் நடந்து கொண்டது. அப்ப அதை சொல்ல டாலர் மோஸ்ட் இன்வாய்ஸ்ட் கரன்சி என்று, அதாவது இன்வாய்ஸ்களை அனுப்பும் போது ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பும் போது அதற்கான அந்த இன்வாய்ஸை அனுப்புவது டாலர்லாம் அந்த விலை குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால ஒரு உறுதியான நாணயமாக அது இருக்கும் என்று சொல்லி, இப்போது கூட இந்த உலக நாணய பாவனையில டாலர் 69 விழுக்காடாகவும், யூரோ நாணயம் 23 விழுக்காடாகவும், ஜப்பானிஸ் ஜென் 7.3 விழுக்காடாகவும், பிரித்தானிய பவுண்ட்ஸ் 6.4 விழுக்காடாகவும் இருக்கின்றன. சீனாவுடைய நாணயம் ரென்மிண்டி 3 விழுக்காடாகத்தான் இருக்கின்றது. அது ஒரு புறம். அது நாடுகளுக்கு இடையே நடக்கின்ற கொடுப்பனவுகள் சம்பந்தமாக ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை எதில் வைத்திருக்கிறது சொன்னால் அதையும் கிட்டத்தட்ட 60 விழுக்காடு அமெரிக்காவுடைய டாலர்கள் தான் வைத்திருக்கின்றார்கள். அதுக்கு அடுத்ததாக யூரோ நாணயத்தில் வைத்திருக்கின்றார்கள். அப்புறம் ஜப்பானீஸ் யென், பிரிட்டிஷ் பவுண்ட், அப்புறம்தான் சைனீஸ் ரென்மிண்டி வருது. இப்படி ஒரு நிலையில இருக்கின்ற போது, இப்ப நீங்கள் ஒரு வங்கி என்று வைத்துக் கொள்ளுங்கள், நான் எனது பணத்தை உங்களோட வங்கியில வைத்திருக்கின்றேன். அப்பதான் வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை வைத்திருக்கிறேன் சொல்றேன். நான் உங்களோட எனது பணம் உங்களோட வங்கியில் இருக்கு, எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இடையில பிரச்சனை. அப்ப நீங்கள் சொல்றீர்கள், நீ பக்கத்து வீட்டுக்காரன் நடந்து கொள்ற விதம் சரியில்லை என்றபடியால் உண்ட பணத்தை நான் முடக்கி வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி, அதாவது வங்கி சொல்லுகின்றது எனக்கு, நீ பக்கத்து வீட்டுக்காரனுடன் நடக்கின்ற விஷயம் சரியில்லை என்றபடியால் உங்களுடைய பணத்தை நான் முடக்கி வைத்திருக்கிறேன். இதே வேலை அமெரிக்கா செய்ய தொடங்கியது. உதாரணத்துக்கு உக்ரைன் போர்ல உக்ரைனுடன் ரஷ்யா நடந்து கொண்ட விதம் சரியில்லை என்பதற்காக ரஷ்யாவுடைய சொத்துக்கள் யாவும், வெளிநாட்டில் வைத்திருந்த சொத்துக்கள், ரஷ்யாவுடைய நடுவன் வங்கி அமெரிக்காவில் வைத்திருந்த சொத்துக்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் வைத்திருந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் முடக்கி விட்டார்கள். இது மட்டுமில்ல, அந்த சொத்துக்களில் இருந்து வந்த வருமானத்திலிருந்து அந்த கடனை கொடுக்கின்றார்கள் யுக்ரைனுக்கு. அப்ப பாருங்கள் எவ்வளவு. அதாவது அவர்களுடைய காசை வச்சு அவர்களுக்கு அடிக்க போறார்கள். அப்ப இப்படிப்பட்ட நிலையில இப்ப இதை நாளைக்கு சீனா கிடக்கலாம், இந்தியா கிடக்கலாம், மெக்சிகோ கிடக்கலாம், எந்த நாட்டுக்கு கிடப்ப இன்னும் ஒரு நாணயத்தை உடலுடைய 2 முக்கியமான பங்கு ஒன்று வெளிநாட்டு செலவாணி கையிருப்பை வைத்திருக்கின்றது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் என்று சொல்வார்கள். மற்றது உலக வர்த்தகத்துக்கான கொடுப்பனவு நாடு. இப்ப டாலருக்கு மாறாக இன்னொரு நாணயத்தை உருவாக்க வேண்டும். இப்ப எங்கட கண் முன்னே நாங்கள் பார்த்துனாங்க, இந்த யூரோ என்ற நாணயம் உருவாகியதை நாங்கள் பார்த்துனாங்க. அப்ப யூரோ என்ற நாணயம் எப்படி உருவாகியது என்று சொன்னால், முதலில் அவர்கள் ஐரோப்பிய பொருளாதார சமூகம் என்று ஒன்று உருவாக்கினார்கள். 50களில் உருவாக்கினார்கள். பிறகு 70களில் ஐரோப்பிய ஒன்றியம் என்று ஒன்று உருவாக்கினார்கள். அவர்களுக்கான பொது பொருளாதார கொள்கை, பொருளாதார கட்டுப்பாடு அப்படி எல்லாத்தையும் உருவாக்கிய பிறகுதான் அவர்களால ஒரு நாணயத்தை உருவாக்கி, அந்த நாணயம் உருவாக்கிய போது கூட அமெரிக்காவிலிருந்து அதுக்கு சற்று எதிர்ப்பு வந்தது. இந்த அவருடைய உலக ஆதிக்கத்துக்கு இது சேலஞ்ச், ஒரு சவால் விடக்கூடியதாக வரும் என்று சொல்லி, இது ஒரு பிழையாக போன்ற எதிர்மறையான கருத்துக்கள் அமெரிக்க பொருளாதார நிபுணர்களிடமிருந்து அரசியல்வாதிகள். அதனால் யூரோ நாணயம் தற்போதும் இன்று வரை தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதனுடைய பாவனையும் அதிகரித்துக் கொண்டுதான் போகின்றது. அடுத்தது இந்த
பெட்ரோல் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகள் அந்த அந்த அவர்களுடைய விலையை பெட்ரோல் விலையை டாலர்ல தான் நிர்ணயம் செய்ய வேண்டும். அப்ப அதை அந்த இன்வாய்சிங் என்ற கேட்டகரிக்குள்ள வருது. அப்ப நமக்கு கிடைத்த செய்திகள் உண்மை என்று சொன்னால், கடாபி பெட்ரோல் எரிபொருள் விலையை இவ்வளவு இத்தனை ஒரு பரல் இத்தனை கிராம் தங்கம் என்றுதான் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொன்னவர். அதற்கு முன்னர் சதாம் ஹுசைன் அவர்கள் பெட்ரோல் விலையை எரிபொருள் விலையை நாங்கள் டாலர்ல முடிவு செய்யாமல் யூரோவிலே முடிவு செய்வோம் என்று சொன்னவர். இப்ப 2 பேருமே கொல்லப்பட்டார்கள். அது இருவரும் கொல்லப்பட்டது உண்மை. இருவரும் டாலருக்கு எதிராக கருத்து தெரிவித்தது உண்மை. இப்போது சவுதி அரேபியா சொல்லிவிட்டது அந்த டாலரில் தங்களுடைய எரிபொருள் விற்பனை விலகுவதாக சொல்லுகின்றார்கள். அடுத்து டாலருக்கு இன்னும் ஒரு பண்பு இருக்கின்றது. 64 மேற்பட்ட நாடுகள் தங்களுடைய நாணயத்துடைய பெறுமதியை டாலரில் தான் சொல்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய நாணயத்தின பெறுமதி டாலர்ல தான். இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்து பார்க்கிறோம். திடீரென்று அமெரிக்கா தன்னுடைய தேவைக்காக டாலருடைய பெறுமதியை அதிகரித்தது என்று சொன்னால், இலங்கை, இந்தியா போன்ற 3 உலக நாடுகளில் உள்ள மக்கள் எரிபொருளுக்கு அதிக விலை கொடுக்க வேண்டிய, எல்லா இறக்குமதிக்கும் அதிக விலை கொடுக்க வேண்டியது. டாலரை அமெரிக்கா தனது தேவைக்காக தன்னுடைய டாலருடைய பெறுமதி அதிகரித்தார். அதேவேளை டாலருடைய பெறுமதியை குறைத்தால் ஏற்றுமதி செய்கின்ற நாடுகளுக்கு வருமானம் பாதிக்கப்படும். அப்ப இது அமெரிக்காவுடைய பொருளாதார தளம்பல்களால் தேவையில்லாமல் மற்ற நாடுகள் பாதிக்கப்பட போகிறது. இப்ப என்ன பிரச்சனை தான், இதற்கு மாற்றீடாக ஒரு நாணயத்தை கொண்டு வர வேண்டும். இப்ப சீன நாணயத்தை கொண்டு வர முடியுமான்னு சொன்னால், சீனாவுடைய பொருளாதார கடந்த சில ஆண்டுகளை பார்த்தோம்னு சொன்னா, சீனாவுடைய நாணயம் அமெரிக்க டாலர் பார்க்க அவருடைய பெறுமதி குறைந்து கொண்டுதான் போகின்றது கடந்த சில காலங்களாக. ஆக அமெரிக்க டாலருக்கு எதிராக தங்களுடைய நாணயத்துடைய பெறுமதி அதிகரித்த நாடுகள் பார்க்க போனா ஆர்மீனியா, அல்பேனியா, ஜோர்ஜியா, மெக்சிகோ, சுவிட்சர்லாந்து, கோஸ்டரிக்கா, செக் ரிப்பப்ளிக், சிசில்ஸ், சிங்கப்பூர், இந்த நாளுடைய நாணயங்கள் தான் டாலருக்கு எதிராக பெறுமதியை அதிகரித்துக் கொண்டிருக்கு. இதற்கு இந்த டாலருக்கு எதிராக மற்ற நாட்டு நாணயங்கள் 5 ரூபாய், சீனாவுடைய ரிம்பி என்ன, ரஷ்யாவோட ரூபிள் என்ன, எல்லாம் பெறுமதி குறைந்து கொண்டுதான் போறப்ப பெறுமதி நிலையாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நாணயத்தை தான் மக்கள் நம்புவார்கள். மற்றது அந்த நாட்டுல ஊழல் இருக்கக்கூடாது. ரூபிளை நாங்கள் நாணயமாக பாய்த்திருக்கோம். அந்த அங்க நாட்டுல ஊழல் இருக்கக்கூடாது. அவர்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ரகுராம் ராஜன் என்ற இந்திய பொருளாதார நிபுணர் சொன்னார், இந்தியா தன்னுடைய பொருளாதார தகவல்களை மிகைப்படுத்தித்தான் சொல்லுகின்றது. பொருளாதார வளர்ச்சியை கூட 2 விழுக்காடு மட்டும் அதிகப்படுத்தி சொல்லுகின்றன. முன்பு சீனாவினுடைய தலைமை அமைச்சராக இருந்த வி கிங்ஜியாங், அவர் முன்பு பொருளாதார நிபுணராக இருந்த சீனாவோட பொருளாதார நிபுணராக இருந்தார். அப்புறம் ஒரு அமெரிக்க பொருளாதார நிபுணருடன் உரையாடும் போது அவர் சொன்னாராம், நானே எனது நாட்டு பொருளாதார தகவல்களை நம்ப மாட்டேன், இவங்க சொல்றதெல்லாம் பொய் என்று இருக்கிறார். வெளிப்படைத்தன்மை மிக அவசியம். ஒரு நாட்டுக்கு ஒரு அந்த நாட்டு நாணயத்தை, இப்ப நாணயம் என்ற சொல்லுக்கு தமிழன் எதிர்ப்பு செய்ய ஒரு நல்ல பேர் வச்சுட்டார். அந்த நாணயம் என்றா நாணயம் அங்க இருக்க வேண்டும். மற்றது நவக்கடக்காரந்த விளம்பரம் மாதிரி நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம். அந்த நாட்டுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த ரஷ்யாவில் எங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நான் ரூபல பொருள் இதாயிட்டு. மற்றது உத்தரவாதம். அந்த நாட்டுல பொருளாதார மட்டமில்ல, அரசியல் உறுதிப்பாடு மிக அவசியம். இது இருந்தால்தான். அப்ப அமெரிக்காவில எங்களுக்கு தெரியும், ஒன்று எலெக்டட் கவர்மெண்ட் என்று ஒன்று இருக்குது, மற்றது டீப் ஸ்டேட் என்று ஒன்று. இது ட்ரம்ப், இது ஒரு காலத்துல ஒரு கன்ஸ்பைரசி தியரியா தான் இருந்தது இந்த டீப் ஸ்டேட் என்றது. ஆனா ட்ரம்பே இப்போ சொல்லுகின்றார், இந்த டீப் ஸ்டேட்டால இவ்வளவு பிரச்சனைகள் வருகின்றது,
அதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று சொல்ல டீப் ஸ்டேட் என்று சொல்லுவது இந்த CIA மற்றது அவர்கள் அந்த அமெரிக்காவை பின்னாலே இயக்குகின்ற பெரும் பணக்காரர்கள். சில பேர் அதை இலுமினாட்டிகள் என்று கூட சொல்வார். பட் ட்ரம்ப் தேவையில்லாமத்தான் லிபியா கடாபியையும் சதாமே போட்டு தள்ளாமல் அதுக்கு எவ்வளவு காசு செலவழிச்சவோ எல்லாம் அவங்களுக்கு நட்டம். அதால ஒரு பலனும் இல்லை. லிபியா இருக்கிறவங்களே பாருங்கோ, ஈராக்கில் இவ்வளவு நாங்கள் செலவழிச்சார்கள், ஈராக்கு பாருங்கோ. இதால எங்களுக்கு இந்த ஒரு லாபமும் இல்லை. இதெல்லாம் இந்த டீப் ஸ்டேட் இந்த பிள்ளைதான் சொல்ல. இந்த அளவு இந்த அமெரிக்காவில டீப் ஸ்டேட் அமெரிக்காவோட பொருளாதாரத்தை சரியாக வைத்திருந்தது. பொருளாதார உறுதிப்பாட்டுல அதுதான் அதுக்காகத்தான் அவர்கள் அங்கு இருப்பது. தங்களுடைய நாட்டு பொருளாதாரம் இப்ப இந்தியாவில என்ன நடக்கும் சொன்னால், இந்தியாவில ஒன்று தேர்வு செய்யப்பட்ட அரசு இருக்கின்றது, மற்றது இன்னொன்று அந்த மதவாதிகள் அல்லது உயர் சாதியை சேர்ந்தவர்கள் தங்களோட அந்த சாதிய கட்டுப்பாட்டை அங்கு தாங்கள் பேணக்கூடிய ஆட்சியாளர் இருக்க வேண்டும். அரசியல் பதவிகள் எல்லாம் வெளிநாட்டு தூதுவராக, உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக, எல்லா உயர் பதவிகளிலும் குறிப்பிட்ட ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் தான் இருக்க வேண்டும். அது இந்தியாவுடைய நிலைப்பாடு. மற்றது இன்னொரு புறம் சில செல்வந்தர்கள் தங்களுடைய நலனுக்காக நாட்டை பண்ணிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்ப சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகத்துல சீனா மிக அளவுக்கு அதிகமாக இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்கின்றது. போதிய அளவு பொருட்களை இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்கின்றதில்லை. இப்ப இதற்கு ஏன் இந்த இந்திய அரசரை பேசாமல் அதை விட்டுருக்கின்றான்? இதுல லாபம் அடைகின்றார்கள். ஏற்றுமதி செய்கிறவர்களும் இந்திய வர்த்தகர்கள் தான். அங்கே சீனா இறக்குமதி மூலம் லாபம் அடைகிறோம் இந்திய வர்த்தகம். அவர்களுக்காக இந்த நாட்டை பறி கொடுக்கின்றார்கள். அந்த நாட்டு நாணயத்தை நாங்கள் நம்ப முடியாது. சீனாவை பொறுத்தவரையில ஒரு உறுதியான தலைமை இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். ஒரு வடிவமைக்கப்படத்துல எல்லாம் இருக்கின்றது, வளர்ச்சி மிக்க பொருளாதாரம் இருக்கின்றது. ஆனால் இனி வருங்காலத்துல சீனாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி பாதையில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப இந்த வழியில பார்க்கும்போது டாலருக்கு மாற்றீடாக ஒரு நாணயத்தை கொண்டு வருவதற்கு பல நாடுகள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குடைய ஒற்றுமையாக செயற்பட்ட, அதாவது எப்படி இந்த யூரோ நாணயத்தை உருவாக்கினார்களோ அதே போல ஒரு ஒற்றுமையாக சேர்ந்து செயற்பட்டால்தான் முடியும். ஆனா பிரிக்ஸ் நாடுகள்ல அதற்குரிய ஒற்றுமை வெறும் என்று சொல்ல முடியாது. சீனா, இந்தியா, ரஷ்யா மூன்று ஒன்றுக்கொன்று ஒற்றுமையான நாடு என்று சொல்ல முடியாது. அந்த வகையில ஒரு டாலர் நீக்கப்படலாம், ஆனா மாற்று வழியில வருகின்றது சரியாக இருக்குமா என்பது உறுதியாக சொல்ல முடியாது. பிரிக்ஸ் என்ற அந்த அமைப்பினூடாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் கூறுவது சரி. அந்த நாடுகள் ஒரு பொதுவான நாணயத்தை பயன்படுத்துவதற்கு தயாரில்லை. ஆனால் ஊடகங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் பழைய நிலைமைக்கு போவது, தங்களுடைய நாணயத்தை பயன்படுத்துவதைத்தான் விரும்புவது போல் தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டாலர் நீக்கம், டாலரைசேஷன் நடக்கின்றதா என்னன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இனி நாங்கள் சீனாவுக்கு வருவோம். இப்போ நீங்கள் சீனாவுடைய நாணய பெறுமதி தொடர்பாக கூறிக்கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு தெரியும் சீனா ஹாங்காங்கை எப்படி தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தார்கள். தந்திரமாக யுத்திகளை பயன்படுத்தி தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து விட்டார்கள். உலக பரப்பில் போர், குறிப்பாக யுக்ரைன், ரஷ்யா, இஸ்ரேல், பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி, மக்கள் மூச்சு விட முடியாமல் இருக்கின்றது, பணவீக்கம் அதிகரித்திருக்கின்றது, பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்ற நேரத்தில் சீனா எப்பொழுது தாய்வானோடு போர் தொடுக்கும் என்று பலர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். சீனாவும் அடிக்கடி தங்களுடைய பலத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்கள். அந்த பயிற்சி என்ற அந்த நகர்வுகளை நடத்தி கொண்டு வந்தார்கள். சீனா எப்பொழுது தாய்வானுக்கு எதிராக போரை நடத்துமா? அண்மை காலங்களாக, அதாவது 2024 ஏப்ரல் மாதத்துல ஐரோப்பிய ஒன்றிய ஆணையத்துடைய தலைவர் உர்சுலா லேயன் ஜி ஜின்பிங்கை சந்தித்த போது அவர் சொல்லியிருக்கிறார், இந்த அமெரிக்கா எங்களை தைவான் மீது போர் தொடுக்கும்படி எங்களை தூண்டுது. அது சொல்லி எப்படி தூண்டுதுன்னா, தைவானுக்கு படைக்கலங்களை வழங்குவோம், ஆனால் அந்த பொருட்களை நாங்கள் விட மாட்டோம் என்று சொன்னார். இதே கருத்தை வேறு பல சீன தலைவர்கள் சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சீனா தன்னுடைய, அதாவது ஜி ஜின்பிங் தன்னுடைய அதிகாரிகளுக்கும் படைப்புறருக்கும் இதைத்தான் சொல்லுகின்றார். இவ்வளவு காலமும்
அமைதியான வழியில தாய்வானை எங்களுடன் இணைப்போம் அல்லது போர் மூலமாகவது இணைப்போம் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தற்போது சற்று தயக்கம் காட்டுகின்றார் போல இருக்கின்றன. அதுக்காக அமெரிக்கா தூண்டில் போடுவது என்றபடியா நாங்கள் போர் செய்ய மாட்டோம் என்று இவர்கள் ஒரு கதையை கட்டிவிடுகிறார்களா என்பது போல இருந்தது. இப்ப அமெரிக்கா தரப்பை பார்த்து முடிச்சோம்னா அமெரிக்கா தற்போது 2 மத்திய கிழக்கில் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவில் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 3வது போர் முனை திறக்க அமெரிக்கா விரும்புவது. அது மட்டுமல்ல இந்த எஸ்கலேஷன் ஆஃப் கான்ஃபிளிக்டை அவர்கள் விரும்பவில்லை என்பதால் அவர்கள் அமெரிக்கத்தவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற போது அப்படி இருக்கும்போது அமெரிக்கா தாய்வான் போரை இப்போது உள்ள கட்டத்தில் விரும்பாது என்று சொல்கின்ற போது இருந்தும் ஷி ஜின்பிங் சொல்லுகின்றார் அமெரிக்காங்களுக்கு தூண்டில் போடுகின்ற நாங்கள் செய்ய மாட்டோம் என்று. சீனாவுடைய படைத்துறையினுடைய வலிமை புள்ளி என்று சொன்னால் அதனுடைய ஏவுகணை படை ராக்கெட் போர்ஸ் என்று சொல்லி ஒரு படையை அதற்கு வைக்கின்ற உலகத்துல மிகச்சிறந்த ஏவுகணைகள், மிக தொலைதூரம் பாயக்கூடிய ஏவுகணைகள், மற்றது மிக பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகள், கிளைட் வெஹிக்கிள்ஸ் என்ற ஏவுகணைகள், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள், பாலிஸ்டிக் ஏவுகணைகள், இப்படி பலவிதமான ஏவுகணைகள், பலதரப்பட்ட ஏவுகணைகள். ஏவுகணை தொழில்நுட்பத்தின் ஆரம்பமே சீனா தான். அந்த வான வேடிக்கை சீனாவிலிருந்து தான் ஆரம்பமானது. அப்ப அவர்களிடம் அது இருக்கின்றது. ஆனால் சென்ற ஆண்டு அந்த சீனாவினுடைய அந்த ராக்கெட் போர்ஸை அதிலிருந்து பலர் பதவி நீக்கம் செய்யப்பட்டனர். அவருடைய ஹெட் ஆஃப் தட் ராக்கெட் போர்ஸ் கூட பதவி நீக்கம் செய்யப்பட்டார். பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கு 2 காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஒன்று இவர்கள் இந்த போர் பயிற்சி செய்யும் போது ஏவுகணைகளை செலுத்துகின்ற இந்த சைலோஸ் என்று சொல்கிறார்கள். இப்ப சைலோஸ் முதல் இருக்கும், பிறகு வெளியால தள்ளிக்கொண்டு வரும் அல்லது ஒரு பக்கம் சரிந்து போகும். அதுல இருந்து ஏவுகணைகள் அங்க வீசப்படும். அந்த சைலோஸ் சரியான வகையில அந்த ஏவுகணை வெளியால வார பாதையை திறக்குதில்லை, சரியான வகையில செயற்படுதில்லை என்று சொல்லி ஆய்வு செய்த போது அது தொடர்பாக ஆய்வு செய்த போது அதுல ஊழல் நடந்திருக்கின்றது என்றும் தரமற்ற பொருட்களை வாங்கி அவர்கள் தரமற்ற வகையில அதை தயாரித்தபடியால் சைலோஸ் சரியாக இயங்குகின்றதில்லை. இந்த சைலோஸ் அவ்வளவத்தையும் திருத்தினா பிறகுதான் சீனாவாலே ஒரு போர் செய்ய முடியும் என்ற நிலைமை இருக்கின்றது. அப்ப அந்த அவ்வளவு சைலோஸையும் திருத்தினா பிறகுதான் சீனா தைவான் மீது ஒரு போரை செய்யலாம். அது செய்வதற்கு இன்னும் 2 ஆண்டுகளுக்கு மேல் எடுக்கலாம் என்று சொல்லப்படுறோம். அதுக்காகத்தான் இப்படி ஒரு கதையை காட்டி விடுகின்றார்கள். அமெரிக்காங்களை போருக்கு கூப்பிடுது, நாங்கள் சண்டைக்கு போக மாட்டோம், அந்த தூண்டிலையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்றது அது ஒரு புறம் இருக்கு. இன்னொரு செய்தி இருக்கின்றது. அந்த சீனாவினுடைய அந்த ஏவுகணை தொழில்நுட்பம் தொடர்பான சகல சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட எல்லா ரகசியங்களையும் அமெரிக்கா திருடிவிட்டது அல்லது தன்னுடைய காசு கொடுத்து அங்கு உயர்த்தி சீனாவில் ஏதோ ஊழல் செய்த எல்லா ரகசியங்களையும் கண்டுபிடித்து விட்டது. அப்ப அமெரிக்காவால அந்த ஏவுகணைகளை இடைமறிக்கின்றது, குழப்புகின்றது, அந்த போன்றவற்றை செய்ய முடியும் என்ற நிலைமை வந்துவிட்டது. அப்ப அந்த ஏவுகணைகளுடைய அவ்வளவு சாஃப்ட்வேரை மென்பொருட்களையும் இனி மீள செய்த பிறகுதான் சீனா ஒரு போரை செய்ய முடியும் என்ற சீன படையினுடைய வலிமை முழுக்க தங்கி இருப்பது அந்த ஏவுகணைகள் என்றபடியால். அப்ப அந்த அடிப்படையில ஒரு போரை சீனா இப்போது செய்வதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் ஏற்கனவே இந்த செய்தியில் வரமுன்னும் படைத்துறை நிபுணருடைய கருத்து எப்படி என்று சொன்னால் 2027 ஆண்டுக்கு முன்னர் சீனா படையெடுக்க வேண்டும், படையெடுக்கும். அதுக்கு பிறகு படையெடுப்பதற்கான வாய்ப்பு குறைவு. என்ன சொன்னா சீனாவில் இளையோட்டவோ குறைந்து கொண்டு போகின்றது. அப்படிப்பட்ட நிலையில இளையோர்களை அங்கு பணி கொடுக்க முடியாது. புதிய அளவு இளையோர் இருக்க மாட்டார்கள். 2027 ஆண்டுக்கு பிறகு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மற்றது இந்த சீன படைத்துறையினுடைய 100வது ஆண்டு அந்த சீனா ஒரு பொதுவுடைமை கட்சியா உருவாகி 100வது ஆண்டு விழா 2049 ஆண்டு வரும். அப்ப அது வரைக்கும் அல்லது காத்திருப்பார்களா அல்லது 2027 ஆண்டு சீனாவினுடைய படைத்துறை PLA என்று சொல்லப்படுகின்ற பீப்புள் லிபரேஷன் ஆர்மி அது உருவாக்கிய 100வது ஆண்டு விழா
2027 வருகின்றது. அதற்கு முன்னம் செய்வார்களா இல்லையா என்பது என்பதுதான் ஒரு கேள்வியா இருக்கின்றது. இப்ப 2027 முன்னம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. அதற்கு பின்பு அவர்கள் வேறு ஏதாவது வகையில தொழில்நுட்பத்துறையில பெருமளவில் முன்னேறி, அதாவது அந்த ரோபோ தொழில்நுட்பத்தில் அவர்கள் முன்னேறினால்தான் அவர்களால் ஒரு போரை நடத்த முடியும், அல்லது மிக மிக சிரமம் என்று சொல்ல. 2027 பிறகு அமெரிக்காவினுடைய B-21 விமானங்கள் பெருமளவில் படைக்கு வரும். மற்றது NGAD என்று சொல்லப்படுகிற நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டொமினேஷன் ஏர்கிராப்ட் வந்து பாவனைக்கு வரும். மற்றது அமெரிக்காவினுடைய லேசர் படைக்கலங்கள் பெருமளவில் பாவனைக்கு வரும். மற்றது சீனாவுக்கு என்றே அமெரிக்கா ஒரு திட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றது, ரிப்ளிகேட் இனிஷியேட்டிவ். அதன்படி பெற்றுமளவு விலை மலிவான ஆளில்லா போர் விமானங்களை உருவாக்கி, இந்த ட்ரோன்ஸ் பெருமளவு உருவாக்கி, இப்ப சீன படையினர் பெருமளவு வரும்போது அமெரிக்க படைகளை விடாமல் ஒவ்வொரு சீன படையினருக்கும் ஒவ்வொரு ட்ரோன்ஸை அனுப்பி சண்டை பிடிக்கிறது தான் ரெப்ளிகேட் இனிஷியேட்டிவ்னு சொல்லுறாங்க. பெருமளவில் சிறிய படைக்கலங்களை குறைந்த செலவில் உருவாக்குறாங்க. இப்ப அந்த திட்டத்தை நிறைவேற்றினா சீனா வந்து ஒரு பின்னடைவை சந்திக்க வேண்டி இருக்கும். அப்ப சீனா தாய்வானை ஆக்கிரமிப்பதாயில் இப்போது ஒரு போரை செய்ய வேண்டும், அல்லது அதற்கான வாய்ப்பு 2027 பிறகு குறைந்து கொண்டே செல்லும். நிச்சயமாக சீனா விரும்பிய இந்த அரசு தேர்தல் நடந்த பொழுது அவர்களுக்கு சாதகமான அரசு உருவாகவில்லை என்பது அவர்கள் இருவருக்கும் இடையில் ஒரு முருகல் நிலையை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்க போகின்றது. எவ்வளவு காலத்துக்கு இது இழுத்து பிடிக்கும் என்பது நீங்கள் கூறுவது போல் 2-3 ஆண்டுகளில் போராக மாறலாமோ என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. சிறப்பு. இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு இலங்கை தீவில் நடைபெறுகின்ற விடயங்கள், இனி டாலர் நீக்கம் தொடர்பாகவும், நிறைவாக சீனா தாய்வான் மீது போர் தொடுக்குமா என்ற விடயத்தையும் உயிரோடை உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். வேல்தர்மா அவர்களே. நன்றி, வணக்கம்.